இன்னைக்கு நான் உங்க கூட 2 புத்தகங்கள் ஷேர் பண்ணிக்க போறேன். ஒன்னு ஹைக்கூ கவிதை புத்தகம், இன்னொன்னு சிம்பிளான கவிதை தான். ஆனா ரெண்டுமே அழகான மெசேஜஸ் நம்ம கூட கன்வே பண்ணியிருக்கோம். பிகினர்ஸ் கூட இந்த புக்கை அழகா ரீட் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹாய், கனவுகள் மெய்ப்படும் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படிங்க இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நான் உங்க கூட இன்ட்ரோடியூஸ் பண்ண போறது ஹைக்கூ கவிதை புத்தகம். ஹைக்கூ கவிதைனா எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தெரியும். 3 லைன்ஸ் இருக்கும். கடைசி வரியில ஏதோ ஒரு ஆழமான மெசேஜ் சொல்லி முடிச்சிருப்பாங்க. ஓகே, இது எங்க முதல்ல தோன்றுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜப்பான்ல தாங்க இந்த ஹைக்கூ கவிதையை நிறைய ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா 16ஆம் நூற்றாண்டுல தான் நம்ம இந்தியாவில இந்த ஹைக்கூ கவிதை வந்தது. சுதேசி மித்திரன் அப்படின்ற பத்திரிகையில மகாகவி இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பாரு. ஓகே, இதுக்கப்புறம் நம்ம பால்வீதி அப்படின்ற புத்தகத்துல ஹைக்கூ கவிதைகள் நம்ம நிறைய பார்த்திருக்கலாம். ஓகே, இப்போ இந்த வெண்மதி சாரல்கள் கா சரண்பாபு எழுதுனதுல இருந்து சில கவிதைகள் உங்க கூட நான் ரீட் பண்ணி காட்டுறேன். பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கே பிடிச்சிரும், இந்த புத்தகத்தை வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. குழந்தை வளர வளர கற்றுக்கொண்டது சத்தம் வராமல் அழ. சாவிக்கென்ன கவலை தொலைந்து போவதில், உடைய போவது பூட்டுதானே. தனிமையில் இருக்கும் முதியவர்களின் நினைவில் ஓடும் சோக கதைகளை கேட்டு உச்சி கொட்டுகிறது பள்ளி. கோடை காலத்தில் அழையா விருந்தாளியாய் வீட்டிற்குள் நுழைந்தது கூரையிலிருந்து விழுந்த தேள். தமிழ்நாட்டு தோழியின் புடவை கட்டி வெட்கம் கற்கிறாள் வெள்ளைக்கார பெண். ஸோ இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப அழகான கவிதைகள்லாம் இது இருக்கும். நீங்க படிச்சு பார்க்கும்போது உங்களுக்கே பிடிச்சிருக்கும். இதை விட சுவாரஸ்யமான கவிதைகள்லாம் இதுல இருக்கு. ஸோ இதை எப்படி நீங்க பர்ச்சேஸ் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுத்துறேங்க லிங்க். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அடுத்து இன்னொரு புக் இன்ட்ரோடியூஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல, இது என்ன புக் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தூவிகளின் நிகண்டு. இதை எழுதினவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இனிதி. இதுவும் இறைவி பதிப்பகம் தான் வெளியிட்டு இருக்காங்க. ஓகே, இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அழகான காதல் கவிதை இருக்கும், விழிப்புணர்வு தோன்ற மாதிரி கவிதைகள் இருக்கும், எல்லாமே இதுல இருக்கும். ஸோ நீங்க இதையும் ரீட் பண்ணி பார்த்துக்கலாம். இதுக்கு சாம்பிள் நான் சில கவிதைகள் உங்களுக்கு ரீட் பண்ணி காட்டுறேன். பல நேரங்களில் ஒரு மௌனம் 1000 பதில்களை நம்மிடம் கடத்துகிறது. ஒரு அன்பின் புரிதல் என்ன செய்யும்? வாழ்வின் அத்தனை கஷ்டத்தையும் தானும் சுமக்கும். புத்தகத்தின் கதையோடு சேர்ந்து கொள்கிறது புத்தகம் கிடைத்த கதையும். ஸோ ரொம்ப நல்லா இருக்குங்கல்ல. அடுத்து ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்க. சிரிப்பின் மூலமாகவே தொடங்கப்படுகிறது சில கடினமான கதைகள். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டியா இருக்கும். நீங்க படிச்சு பார்த்துட்டு என்ஜாய் பண்ணலாம். இந்த புக்கையும் அதே மாதிரி நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துறேன், நீங்க பர்ச்சேஸ் பண்ணி படிக்கலாம். தூவிகளின் நிகண்டு அண்ட் வெண்மதி சாரல்கள். ஸோ இந்த 2 புக்கும் உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்களோட நல்ல கமெண்ட்ஸா இருந்தாலும் சரி, என்ன திட்டுற கமெண்ட்ஸா இருந்தாலும் சரி எனக்கு கொடுங்க. மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நோட்டிபிகேஷன் ஐக்கான் பெல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா சேரும். தேங்க்யூ.